பாய்கிறது என்கிறார்கள். அப்படி என்றால் இன்னிசை கச்சேரி எல்லாம் நடத்தி சமஸ்கிருதத்தில் இருந்ததை அப்படியே தமிழாக்கம் செய்து தமிழ்லேயே அந்த கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் இசைத்து யார் இருந்திருக்கிறார்? இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி நடந்து அதை நம்ம இத்தருணத்தில் பதிய வைத்து விரும்புகிறேன். மேடை வந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கோம். நம்ம பாரதியார் சங்கத்துல இருந்ததுனால அந்த குழந்தைகளுடைய சிறப்பு. நான் வந்து ஒரு சுவைஞர், இலக்கிய சுவைஞராக வந்தவளை மேடை ஏற்றி இவ்வளவு பெரிய ஆளுமைகளுக்கு நடிப்பு அப்படின்னா இன்னைக்கு வந்து மூத்த நடிகர்களில் ஒரு சிறப்பாக நடிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கும் அதே மாதிரி எழுத்தாளர், இயக்குனர், ஆவணப்படம் எப்படி வந்து கவி வெள்ளை ஆடையில் உங்கள் வெள்ளை மனதை அவைக்கு தந்த மாமனிதரே, மங்காத ஒளி விளக்கே, ஏற்புரை வழங்க வாருங்கள், அரங்கம் கைதட்டி மகிழ்கிறது. அன்று முதல் இன்று வரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு விழா எடுக்கிற நிகழ்ச்சியை இந்த 2 ஆண்டுகளாக துவங்கி இருக்கிறார்கள். பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கூட்டம் அறிவாற்றல் உள்ள கூட்டம். ஆகவே மிக சிறப்பாக வரவேற்புரையை நடத்திய சக்திமோகன் அவர்களுக்கும், அடுத்து யார் எத்தனை அவர் படித்த லிஸ்டஸ் போட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸ்வரி அம்மா சொன்னாங்க ஒரு பட்டியலே போடலாம் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் படிச்சிருக்காரு. இவ்வளவு படித்து அறிவாற்றல் உள்ளவர், ஒரு கலைஞரை பற்றி, கலை உலகத்தை சார்ந்த ஒரு மாமணியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதி அதை அவருடைய சிறப்பை இங்கே சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கிறேன். வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், அதை படிக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆரம்ப நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் சோபனா ரமேஷ் அவருடைய குழுவினர் இருவர் வந்து மிக சிறப்பாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய 3 பாடல்களை இங்கே நடனமாக ஆடி காட்டினார்கள். மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவர் பிறகு இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, எங்கள் இதயத்தில் இடம் பிடித்தீர்கள். அடுத்து வருகிறார் எழுத்தாளர், இயக்குனர். தன் நெருங்கிய நண்பர்கள் சில பேருக்கு அந்திமந்தாரை படத்தின் படப்பிடிப்பின் போதும், முதல் மரியாதை படப்பிடிப்பின் போதும், படங்கள் எடுத்து முடித்ததற்கு பிறகு படக்காட்சிகளின் போதும் அவர் அழைப்பார். நாங்கள் வருவோம், படம் பார்ப்போம். பல சமயங்களில் எங்கள் மனதில் பட்டதையெல்லாம் அவரோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும், நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். நான் இந்த அரங்கத்திற்கு சொல்கிறேன், அந்திமந்தாரை திரைப்படத்தில் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய கதர் சட்டை கந்தசாமி கவனிப்பாரற்று எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு குப்பை தொட்டி இறந்து உயிர் நிற்கும் காட்சியோடு அந்த படம் முடியும். அந்த காட்சியை படமாக்குவதற்கு மெரினா கடற்கரையில் போய் படம் கொள்வார் என்பது எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை விஜயகுமார் சொன்னார், கூட நடிக்கணும், அளவா நடிக்கணும், தேவையான கம்மியா கூட நடிக்கணும், எல்லாத்த விடவும் அட்டாமையாவும் நடிக்கணும், கதர் சட்டை கந்தசாமியாவும் நடிக்கணும், திரை பாத்திரங்களும் செய்ய வேண்டும், அளவாகவும் செய்ய வேண்டும், இன்னும் கீழே வாசிக்கணும். ஆனால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கதாபாத்திரமாகவே மாறுவது கலைஞர்களுக்கு, எங்களை போன்ற கலைஞர்களுக்கு அது அந்த உணர்வு எங்களுக்கு தெரியும். நான் நடிகன் இல்லை, ஆனால் நான் பேசுகிறேன். இந்த மேடையில் அந்த படத்திற்கு கீழே விழுந்து காரணங்கள் கும்பிட்டதை நான் பார்த்தேன். நரேந்திர மோடி இந்த அர்ப்பணிப்புகள் எல்லாம், இந்த அர்ப்பணிப்பு. நன்றி ஐயா, நன்றி. எங்கள் இதயம் நெகிழ்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் பாரதி வணக்கம். ஒரு அவார்டு கொடுக்கும் போது எங்க குருஜி டாக்டர் பாலமுனிகிருஷ்ணன் சொல்வார், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இன்க்ரீசிங். நீங்க கொடுக்குற அவார்டை கொண்டு ஆஃபீஸில் வச்சு
அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், அதுக்கு ஒரு மரியாதை. செய்யும் தொழிலே தெய்வம். நிச்சயமா நம்ம பண்ற எந்த விதமான ஒரு ஒரு வேலையா இருந்தாலும் அதை ரசிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வாங்கய்யா வாங்கய்யா. நிகழ்ச்சிகளில் இல்லாமல் நடுவிலேயே நுழைவது ஒரு அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த மேடை நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அது எங்கள் மேடை, கலைஞர்கள் மேடை. அதனால நான் அதை அப்படி நினைக்கல. ரூஸ்வெல்ட் ஐயா கூப்பிடும்போது நாம் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இது வந்து ரொம்ப ஒரு நல்ல நாள், ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிரதோஷம் இன்னைக்கு பரமனுடைய முக்கியமான ஒரு நாள். எல்லா சிவன் கோயிலையும் இன்னைக்கு கூட்டம் அதிகம். நானும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தனால தான் தாமதமாக வரும்படியாக நேர்ந்தது. அன்பு கூர்ந்து மன்னிக்குங்கள். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்கானா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் நியாயம் நியாயம் தாண்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. இது இந்த நாட்டாவோட தீர்ப்புடா. நன்றி. இன்று சிறப்புடன் விளங்கக்கூடிய எத்திராஜி காலேஜை நிறுவியதற்கு காரணமாக அமைந்த நமது MKT பாகவதர் அவர்களின் பெருவிழாவில் கலந்து கொண்ட ஆடலுடன் பாடலை கேட்டு நாம் ரசிக்காத இடமா இது?